சிந்துக்கு இருந்தாலும் ரொம்ப தைரியம் தான். இன்னைக்கு சிந்து என்னெல்லாம் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்னேகா சொல்லான் கிட்ட, நீ சிந்து சொல்லிதான் அப்படி ஒரு பொய் சொன்னேன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க எப்படியும் உண்மையை கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கு முன்னாடியே நீ வந்து எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்லிட்டேன்னா உங்க அம்மா உன் மேல கோவப்பட மாட்டாங்க. இல்லைன்னா உங்க அம்மாவே உன்னை மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் வாங்கி தரேன். இப்ப கூட கூட வா, உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சொல்லான் எதுவுமே பேசாம, எனக்கு வேலை இருக்கு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸ்னேகா சிவாக்கு கால் பண்ணி, நான் சுல்லான பார்த்தேன், பேசினேன். அவன் ரொம்ப கிளவர் பாயா இருக்கான். அவன்கிட்ட இருந்து லேஸ்ல உண்மையை வர வைக்க முடியாது சிவா. நான் எப்படி வர வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அந்த சிந்துவை நினைச்சாலே கோவமா வருது. நம்மளை எப்படி துடிக்க விட்டாலோ அதே மாதிரி துடிக்க விட்டு அவளை அந்த வீட்டுல இருந்து தாலியை கலட்டி வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. சிவா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கிளம்பும்போது சிந்து காஃபி கொண்டு வந்து நீட்டுறாங்க. என்னது இது அப்படின்னு கேட்டதுக்கு, அன்னபூர்ணி அத்தை தான் நீங்க ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி காஃபி குடிப்பீங்கன்னு சொன்னாங்க, அதான் கொண்டு வந்தேன்னு சொல்றாங்க. எப்படி உன்னால இப்படியெல்லாம் நடிக்க முடியுது? உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. இப்போ உண்மையெல்லாம் நிரூபிச்சு இந்த வீட்டை விட்டு உன்னை அனுப்புறேனோ அப்பதான் எனக்கு நல்ல நாள். தயவு செஞ்சு என் கண் முன்னாடி நிக்காத, போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் சிவாவோட அம்மா மகா சுல்லானோட அம்மாவை பார்க்க போறாங்க. சுல்லான் எங்கன்னு கேட்டதுக்கு, ஸ்கூலுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. சிவா எவ்வளவோ கெஞ்சியும் அன்னைக்கு உன் பையன் உண்மையை சொல்லாம அந்த சிந்துக்கு சப்போர்ட் பண்ணி அப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டான். அதனால என் பிள்ளைய ஊர்ல இருக்கிற யாருமே மதிக்க மாட்டாங்க, வீட்டுல இருக்கிற யாருமே அவனை நம்ப மாட்டேங்கிறாங்க. உன் உயிரை காப்பாத்துனது என் பையன் தானே, அதை சொல்லி சொல்லி தானே உன் பையனை நீ வளர்த்துருக்கணும். இப்படி அவன் பொய் சொன்னான்னு கேக்குறாங்க. இன்னைக்கு என்னடானா சுல்லானோட உயிரை காப்பாத்துனது டாக்டர்னு சொன்னாங்க, இன்னைக்கு என்னடானா சுல்லானோட அம்மா உயிரை காப்பாத்துனது டாக்டர்னு சொல்றாங்க. இவங்களுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன் போல. சரி, அது நமக்கு எதுக்கு? மகா சுல்லானோட அம்மா கிட்ட, நான் யார் முன்னாடியும் கை கூப்பி நின்னதே கிடையாது. உன் முன்னாடி நிக்கிறேன், உன் பையனை எப்படியாவது எல்லாரும் முன்னாடியும் வந்து உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லி இந்த நரக வாழ்க்கையில இருந்து என் பையனை அவன் காப்பாத்திட்டானா உங்களுக்கு என்ன வேணுமோ வாழ்க்கை ஃபுல்லா அவன் செய்வான். நானும் உனக்கு என்ன வேணுமோ செய்யறேன்னு சொல்றாங்க. சுல்லானோட அம்மாவும் நான் சுல்லான் கிட்ட கண்டிப்பா பேசுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க ஆறுமுகம் கொசுக்கடியில வெளியே படுத்துட்டு இருக்காரு. கல்யாணம் ஆகியும் இப்படி கொசுக்கடியில படுக்கணுமா? இதுக்காக தான் கல்யாணம் வேணான்னு சொன்னேன். எங்க அம்மா கேட்டாங்க? கல்யாணம் ஆகியும் முரட்டு சிங்களாதான் இருக்கணும் போல, என்ன பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. பைரவி வர்ற சத்தம் கேக்குதே, ஒருவேளை நம்ம கஷ்டப்படுறத பார்த்து உள்ள வந்து படுக்க சொல்றதுக்காக வர்றாளோ அப்படின்னு யோசிக்கிறாரு. பைரவி வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னோன்னே, எனக்கு எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியும், என்ன உள்ள வந்து படுக்க சொல்றதுக்கு தானே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சிருக்கு, அடுத்த வாரம் நான் பெங்களூர் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. சாக்காயி எந்திரிச்சு உட்கார்றாரு ஆறுமுகம். என்னது வேலையா? அம்மாக்கு இது தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. நான் ஏன் உங்க அம்மா கிட்ட சொல்லணும்? அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லல. அம்மா கிட்ட கேட்டா நான் படிச்சேன், இன்டர்வியூ போனேன், நான் கண்டிப்பா வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்றாங்க. கோவப்பட்டு எந்திரிக்கிறாரு ஆறுமுகம். அதுக்கப்புறம் கையில கட்டியிருந்த கயிறை பார்த்துட்டு, அம்மா வேற இவகிட்ட கோவப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு யோசிக்கிறாரு. இங்க பாரு பைரவி, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா இப்போ எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதை தான் நீ கேட்கணும். அம்மாட்ட போய் நீ கேளு, அவங்க ஓகேன்னு சொன்னா நீ போ, அதுக்கப்புறம் உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க கிட்ட போய் பெர்மிஷன்லாம் கேட்க முடியாது, வேணும்னா நான் வேலைக்கு போறேன்னு சொல்றேன், அவ்வளவுதான் என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க சிந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யறாங்க. அலமாரியில இருக்கிறதெல்லாம் கலைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் வெளியே எடுத்து அதை அயன் பண்ணி உள்ள வைக்கிறதுக்கு பாக்குறாங்க. சிவா வந்து இதை பார்த்துட்டு, ஏய் இதெல்லாம் உன்னை யார் பண்ண சொன்னா? எதுக்கு இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி என் மனசுல இடம் பிடிக்கலான்னு நீ பாக்குறியா? ஊர் முன்னாடி இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு எப்படி உன்னால இப்படி எல்லாம் நடிக்க முடியுது? ஊருக்கு முன்னாடிதான் நீ எனக்கு மனைவி, என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கிரிமினல். வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு என்ன தள்ளிட்டு நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்க. நீ எல்லாம் வாழும்போது நான் ஏன் வாழக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன் முன்னாடி நான் நின்று பேசிட்டு இருக்கேன். உண்மையை ஒரு நாள் வெளியே கொண்டு வருவேன், இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியே அனுப்புவேன். அது வரைக்கும் என்னோட திங்ஸ் எதையுமே நீ தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அன்னபூர்ணி சாமி கும்பிட்டு இருக்கும்போது பேசுறதுக்காக பைரவி வர்றாங்க. ஆர்த்தி எடுத்துக்கோமா அப்படின்னு சொன்னதுக்கு, எனக்கு இதுல எல்லாம் பெருசா நம்பிக்கை கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு, எனக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சிருக்கு, அடுத்த வாரம் நான் பெங்களூர் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அன்னபூர்ணி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா ஊரை விட்டு ஊரை போகணும்னு சொல்ற? அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராதுமா. எதுக்குமா நீ வேலைக்கு போகணும்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, உங்க பையனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எங்க அப்பா சொன்ன வார்த்தைக்காகவும் அவர் கொடுத்த வாக்குக்காகவும் தான் உங்க பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வேலைக்கு போகணும்னு ரொம்ப வருஷ கனவு, அதெல்லாம் என்னால இதுக்காக மாத்திக்க முடியாதுன்னு சொல்றாங்க. உனக்கு அங்க எவ்வளவுமா சம்பளம் அப்படின்னு கேக்குறாங்க. எதுக்குன்னு கேட்டதுக்கு, நீ அங்க எவ்வளவு சம்பளம் வாங்க போறியோ அதை விட 2 மடங்கு உன்னோட செலவுக்காக நான் தர்றேன். உனக்கு என்னென்ன வேணுமோ நான் லாரியில வந்து இறக்குறேன். குடும்பத்துக்கு வேலைக்கு போறதெல்லாம் செட் ஆகாதமா, நீ இந்த வீட்டுல ராணி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வேலைக்கு போறது அவமானம்னு சொல்றீங்களான்னு கேட்டதுக்கு, அப்படியெல்லாம் நான் சொல்லலமா, அத்தியாவசியத்துக்கு தான் வேலைக்கு போவாங்க, நீ வேலைக்கு போகணும்னு எந்த அவசியமும் கிடையாது.
வேலைக்கு போலேனா இன்னொரு பொண்ணுக்கு அந்த வேலை கிடைக்கும்ல அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகி நிக்கிறாங்க பைரவி. பைரவி வேலைக்கு போவாங்களா மாட்டாங்களா, இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர போறாங்க, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.